ஷேய் நந்தி அதுதான் வானரப்பட உள்ள வரையில் தான் அப்போ தான் இவனுடைய கொலை நடுங்கும். யார் கொலை நடுங்கும்? தமிழ்நாட்டிலேருந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி கொலை நடுங்கும். வெள்ளக்கார ஆட்சியில் ஆண்டவன் ஒன்று, இரண்டாவது கணக்கில் முக்காடு தொப்பி ஆண்டவன். இந்த இரண்டு கணக்கு தான் அரசியல்வாதி ஃபுல்லாக கிடக்கான். அவனுடைய கிறுக்கு அதில் தான் போவோம். கடவுளுடைய சொத்தை பூமி அழிக்கணும், நம்ம எவன் பேர் செத்தாலும் போனாலும் பரவாயில்ல. அதுதான் அந்த காலத்தில் வெள்ளக்காரன் ஆட்சி, பிரிட்டிஷ்காரன் ஆட்சி, மன்னர் ஆட்சியில் எல்லாம் கொலைகள் நடந்துச்சா. ஒவ்வொரு மாவட்டத்தில் அது மாவட்டம் வச்சுருக்கான். ஒவ்வொரு கிராமங்களில் விவசாயம் பண்ணுற இடத்துல அப்போல்லாம் பிஞ்சு பிள்ளைகளை கொல்ல மாட்டான். சின்ன பிள்ளைகளை பூரா ஆணும் பெண்ணும் ரேப் பண்ணுவான். பெண்ணை ரேப் பண்ணுவான் வெள்ளக்கார ஆட்சியில். புரியுதா? ஒன்று. ரெண்டாவது கணக்கில் இந்த மன்னர் ஆட்சியில் உள்ளவன் இவன் பூரா வாழ்க்கத்திட்ட வெட்டி க்ளோஸ் பண்ணி போனான். நாங்கள் கணக்கு போடுறத பார்த்தா அந்த கைலாசத்தில் பத்திரம் போட்டவன், விற்றவன், ஏமாற்றி ஈஸ்வரமாவனை ஏமாற்றி எழுதியிருக்கான் பார்த்தியா, அவனும் இந்த இரண்டு குரூப்பில் சேர்ந்தவன். புரிஞ்சுக்கோங்கடா. முக்காடு தொப்பி தாடி ஒன்று, வெள்ளக்கார ஆட்சியில் ஒன்று, இரண்டு கணக்கில் இந்த பத்திரம் போட்டிருக்கான் பார்த்தியா. அதுக்கு தான் பிள்ளைய அதுவும் சொல்லாத ஏன் பிள்ளைய அப்படி வீசி போட்டு என் பிள்ளைய அந்த இடத்துல நான் உள்ளே இருந்து கொண்டு வந்து உன் கணக்கை உலக நாடை நான் எடுப்போம்டான்னு இப்போ எடுக்கார். இப்போ புரிஞ்சுக்கோங்கடா. இல்லை, சுத்தமாக தூயமாக கடவுள் அந்த பிறப்பில் அவனுக்குள்ளே தூக்கி போட்டு தான் கொண்டு வந்தார். புரியுதா? தான் பிள்ளைய பிறந்த உறுப்பு எந்த நாய்ட்டையும் கொடுக்க மாட்டார், எந்த பேய்ட்டையும் கொடுக்க மாட்டார். புரியுதா? அதனால் ஈஸ்வர மகனை யாருமே மதிக்க மாட்டாங்க. கடவுளுடைய மகன்ல, கடவுளுடைய மகன் கணக்கு இவ்வளோ கணக்கு போட்டு தான் இவ்வளோ சொத்து, அவங்க சொத்து, பூமி சொத்து, கடவுளுடைய சொத்து, கடவுளுடைய சொத்து பூரா கணக்கு விட்ட கணக்கு நம்ம நாக்கை போட்டு நக்கி தின்னு ஓடி ஆடி பாடுறோம். இல்லை, கைலாசத்தில் ஏமாற்றி எழுதுனால ஈஸ்வர மகன் அந்த குடும்பம் கிடையாது, அது ஒரு பேய் குடும்பம். சரியா? அது இரண்டு தரப்பில் கிடக்கிற குடும்பம். புரியுதா? முக்காடு தொப்பி தாடி. புரியுதாடா? இல்லை, அந்த இடத்திலேயே ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம் அந்த இடத்துல முக்காடு தொப்பி தாடி இடத்துல ஈஸ்வர மகனை கொண்டு போனான்டா. அங்கே அவன் ஏன்னா அந்த மூளை வேலை செய்யும். அங்கே அவன் பள்ளிவாசலுக்கு முன்னாடி தான்டா வீடு. அந்த வீட்டுக்குள்ளே சர்ப்பம் 13 சர்ப்பம் ஈஸ்வரன் விட்டார். என் பிள்ளைய சுற்றி அந்த இருக்கிற வீட்டில், அது ஊர் என்ன ஊர் தெரியுமாடா? ஜீவா நகர். இந்த இருக்கிறா அங்கே பூரா முக்காடு தொப்பி தாடி இருக்கான். அவன் பள்ளிவாசலுக்கு முன்னாடி தான்டா ஈஸ்வர மகன் இருந்தான். முடிஞ்சா என் பிள்ளைய கொன்று பாடுறா, என் பிள்ளைய தூக்குடா அப்படின்னு கணக்கு இட்டார். அந்த இடத்துலையே ஈஸ்வர மகன் இருந்து தான் வந்தான். புரியுதா? இவனை சுற்றி 13 சர்ப்பங்கள், 13 அவர் மந்திரத்தால் விட்ட நாகங்கள். புரியுதா? அந்த நாகங்கள் யாருக்குமே தெரியாது. இவனுக்கு எப்பயுமே சர்ப்பம் இவனுக்கு சுற்றி எப்பயுமே இருக்கும். நாகராஜன் கூடயும் இருப்பான், அவனுடைய அண்ணன் கூட இருப்பான். புரிஞ்சுக்கோங்கடா. ஜீவானர்னா தெரியுமா இல்லையாடா? இந்த இருக்கடா முக்காடு தொப்பி தாடி மலையை பூரா கட்டி வச்சுருக்கான், மலையை பூரா அழைச்சி வச்சுருக்கான். அவனுக்கு தெரியுமிடா. அவனுடைய குராம் புக்கில் இருக்கும் சிவன் குடும்பம் இதில் இருக்குது, இதில் தான் உண்மையான குடும்பம்னு அடிச்சிட்டான்டா. இதுதான். புரியுதா? அங்கே பார்த்து இருந்து வந்துட்டான். ஜீவாநகர் தெரியுமா இல்லையா? பிதிக்கி எடுத்து போடுவார். ஒரு ஆட்டினாரம் சோழி முடிஞ்சு போவோம். புரிஞ்சு நடந்துக்கோ. அதான் தலபாயபுரம், செட்டியார்பட்டி, ஊடால, ஜீவாநகர், சேத்தூர், ஜீவாநகர். புரியுதா இல்லையா? அங்கேயே போட்டு தான் கொண்டு வந்தார். அவனுடைய இருக்கிற இடத்துல என் புள்ள கடந்து முடிஞ்சால் என் பிள்ளைய கொன்று பாடுறா அப்படின்னு, என் பிள்ளைய தூக்கி பாடுறான்னு. புரியுதா? அதில் ஒரு சத்திய வாக்கு அதிலேருந்து வந்துட்டான். அதுக்கு தான் முக்காடு தொப்பி தாடி இந்த பிறப்பு, இந்த பேவலை பூரா பிறப்பு பூரா தாய் இந்தியா நாடு முழுது வெளியே எடுக்கார். எல்லா பேவலும் காதால் கேட்டுக்கோங்கடா அப்படின்னு விடுதார். புரிஞ்சுக்கோங்கடா. பூரா பேவலும் கடவுளை அவமதிச்சவன். சரியா? கடவுளுடைய சொத்து வேணும், உல்லாசமாக நான் இருப்பேன், பொண்டாட்டி பிள்ளையோட காலை கையை தோளில் தூக்கி போட்டு விரித்து உள்ளே ஓட்டி நான் நக்கி போகும், நீ போகிறடா இந்த ஜெம்மத்தில் நக்க முடியாது. இப்போ நக்க முடியாமல் வச்சுட்டாரு. அதை பவரை எலுமிச்சம்பழம் கனியை வீசி எறிஞ்சிட்டார். ஒருத்தன் பொண்டாட்டிலாம் அங்கே ஓட்ட முடியல, நக்க முடியல, நக்க கூட முடியல, அவள் விட மாட்டேங்க. அந்த மாதிரி ஆக்கிட்டார். மோகத்திலே வெளியிலே போய் அந்த பேப்பரில் அலைதான். சரியா? நீ இவன் அடிச்சு பேப்பரை மோகத்திலே விட்டுட்டார். வர்றான்னு ஓட்டா பேகலா முக்கால் சத்தியம்டா.